பழைய பெட்டிகளை சிவராமன் குடைந்து கொண்டு இருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். பரணை ஒழிக்க நேர்ந்த போது கிடைத்த பொக்கிஷம் அது. பூட்டப்பட்டு கிடந்த தன் தந்தையின் பழைய லெதர் சூட்கேஸை பார்த்தான். ஒவ்வொரு தரமும் இதை பார்க்கும் போது பெட்டியை திறக்க நினைப்பான். ஆனால் சாவி இல்லாததால் அந்த எண்ணம் தடைப்பட்டு கொண்டே இருந்தது. இன்று வேறு வழி இல்லை, திறந்துதான் ஆக வேண்டும் என்று தோன்றியது. இவன் மனைவி சில பழைய பண்டங்கள், உடைந்த நாற்காலிகள், பிளாஸ்டிக் டீப்பாய்கள், பழைய இரும்பு பெட்டிகள் என்று ஒரு பழைய சாமானை லிஸ்டே வைத்திருந்தார். இவர்களுக்கு தெரிந்த முஸ்லிம் பாய் ஒருவர் வந்து வாங்கிக் கொள்வதாக சொல்லி இருக்கிறார். அந்த உடைசல் பெட்டியில என்ன இருக்கு? ஹரப்பா மொஹஞ்சதாரோ பொக்கிஷமா? அது எங்க அப்பா சொத்துன்னு சொல்லி குப்பையை சேர்த்துக்காம தூக்கி எறியுங்க. இவன் ஒரு சுத்தியலை எடுத்து பெட்டியின் பூட்டை உடைத்தான். பல வருடங்களாக பூட்டப்பட்டு கிடந்த அந்த பெட்டி வாய் திறந்தது. லெதர் இற்று போய் பரனின் தூசியும் பெட்டியின் தூசியும் சேர்ந்து இவன் நாசிக்குள் நுழைந்து தும்மலை தோற்றுவித்தது. இவன் தும்ம, இவன் மனைவி தும்ம, திரும்பவும் இவன் தும்ம என்று தும்மிக் கொண்டே இருந்தான். சந்திரமுகி சினிமாவில் அந்த பழைய அரண்மனை பங்களாவில் நுழைய ஜோதிகா கதவை திறக்கும் போது ஒரு பயங்கர ஓசை கேட்குமே, அதே போல ஒரு பெரிய கிரீச் ஒளி. பெட்டி திறந்தது. ஏதேதோ பழைய கடிதங்கள், பழைய புகைப்படங்கள், அத்துடன் ஒரு கிரைய பத்திரம். இவன் தந்தை விஸ்வநாதன் 20 வருடங்களுக்கு முன்பு இவர்கள் திண்டுக்கல்லில் வாழ்ந்த போது வாங்கப்பட்ட ஒரு வீட்டின் நிலத்தோடு வாங்கிய கிரைய பத்திரம். தேதி, சாட்சி கையெழுத்து, வில்லங்க சர்டிபிகேட் எல்லாம் பக்காவாக வக்கீல் ஒருவரின் பரிந்துரையுடன் கூடிய யாரோ கிருஷ்ணசாமி என்பவரிடமிருந்து அப்பா வாங்கிய வீட்டு பத்திரம். அப்பா அந்த காலத்தில் வாங்கிய சொத்து. அப்பா இதை ஏன் யாரிடமும் சொல்லவில்லை? இவன் வாழ்ந்த இடம் திண்டுக்கல் புதூர் பாலகிருஷ்ணாபுரத்தில், அந்த பழனி ரயில்வே லைனுக்கு பக்கத்தில் 10 வீடுகள் கொண்ட அந்த பகுதியில் ஒரு வீடு இவர்கள் வீடு. இவன் வாழ்ந்த வீடு. இவர்கள் அந்த ஊரை விட்டு வந்த பிறகு எல்லாமே மறந்து போன நினைவுகள், கடந்த காலங்கள். இன்று அந்த கடந்த காலம் காட்சி தருகிறது. ஒரு வீடு, ஒரு கிரவுண்ட் இடம் இருக்குமா? இன்றைய விலையில் எத்தனை லட்சம் பெறும்? அப்பா வைத்த புதையல் தனம். இவன் மகன் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுகிறான். மகள் மாதங்கி கல்லூரியில் சேர தயாராக காத்திருக்கிறான். விலைவாசி ஏற்றம், குடும்ப சூழ்நிலை, அடிக்கடி மனைவியின் நகைகள் காணாமல் போகும். இந்த நிலையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் என்று தோன்றியது. இப்பவே கிளம்பி போங்க, நானும் கூட வரட்டா என்று மனைவி கேட்டாள். வேண்டவே வேண்டாம், முதல்ல நான் பத்திரத்தோட போறேன். டாக்குமெண்ட்ஸ் பத்தி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஆளை வச்சு விசாரிக்கிறேன். 20 வருஷமா எந்த தகவலும் இல்லை. யாராவது பினாமி பேர்ல யார் யார் இருப்பாங்களோ, ஏதாவது அரசியல் கட்சி அங்கே ஆக்கிரமிப்பு நடத்தாம இருக்கணும். இதெல்லாம் தெரியாம நீ வர வேண்டாம், முதல்ல நான் கிளம்புறேன். கிளம்பினான். குடும்பமே இவனுக்கு டாட்டா சொன்னது. புதையலோடு வரப்போகிற அந்த குடும்ப தலைவனை வரவேற்க அந்த வீடே காத்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். கஷ்டம் வந்தப்ப எல்லாம் என் நகைகளை தந்திருக்கிறேன். பணம் வந்தா முதல்ல இந்த கவரிங் நகைகளை வீசி எறிஞ்சிட்டு நல்ல நகை வாங்கணும். தங்கம் என்ன விலை வித்தாலும் சரி. மனைவி நினைத்தான். மாதங்கி நினைத்தான். காலேஜ் போக நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை, முதல்ல நல்ல சுடிதார் செட்டா ஒரு டஜன் வாங்கணும் என்று நினைத்தான். மகன் நினைத்தான், இன்ஜினியரிங் முடிச்சு எம்எஸ் பண்ண ஸ்டேட்ஸ் போகணும் என்று. கனவுகள், கற்பனைகள் என்று தான் சொல்ல வேண்டும். இதோ இந்த ஊர்தான், இந்த இடம்தான் இவன் தவழ்ந்த மண். திண்டுக்கல் மலைக்கோட்டையை ரயிலில் வரும் போதே பார்த்து தரிசித்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். இவன் படித்த பள்ளியில் ஒரு முறை இவர்களை திண்டுக்கல் மலைக்கோட்டையை பார்க்க கூட்டிச் சென்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறை இங்குதான் இறந்தான் என்று வரலாறு சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அங்கே கோவிலும் மலைக்கோட்டையும் இருந்தது, அப்படியேதான் இருந்தது. ஊர் எத்தனையோ மாறி இருந்தாலும் சில அடிப்படை அடையாளங்கள் அப்படியேதான் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இவன் படித்த செயின்ட் மேரிஸ் கான்வென்ட் பஸ் ஸ்டாண்ட், கடை வீதிகள், மற்றபடி பெரிய பெரிய ஹோட்டல்கள் வந்துவிட்டன. ஏசி ஹோட்டல், பார் அட்டாச் என்று நிறைய ஆட்டோக்களும் டாக்ஸிகளும் ஓடிக்கொண்டிருந்தன என்று தான் சொல்ல வேண்டும். பாலகிருஷ்ணாபுரத்திலிருந்து டவுனுக்கு வர இவர்களுக்கு அன்று கிடைத்தது குதிரை வண்டிதான். ஒரு ஆட்டோவை பிடித்தான் இவன். ஆட்டோக்காரருக்கு இவனே வழி சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். முன்பு 5 கட்டடம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் இப்போது பல கட்டடங்கள் முளைத்து இருந்தன. ஆனாலும் வழி அதேதான். இதோ இதே பாதைதான். ரேஸ் கோர்ஸில் இருந்து ஒரு பாதை தனியே பிரிந்து புதூர் பாலகிருஷ்ணாபுரத்திற்கு சென்றது. அதே வழிதான். இவர்கள் வீடு புதிய தோற்றத்தில் காட்சியளித்தது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் நிறைய வீடுகள் முளைத்து இருந்தன. கடைகள் காட்சியளித்தன. ஏனோ அந்த மண்ணில் நடக்க வேண்டும் போல தோன்றியது. இவன் விளையாடிய இடம், கண்ணாமூச்சு விளையாட்டு, சடுகுடு, எத்தனை எத்தனை நிகழ்வுகள்
அவன் ஞாபகத்திற்கு வந்து போனது. அதே ரயில்வே லைன். முன்பு ரயில் வரும் நேரத்தில் தன் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு பயணிகளை பார்த்து கையசைப்பான். சில பேர் பதிலுக்கு கையசைப்பதும் உண்டு. அப்போது அனைவரும் ஒரே குரலில் ஓவென்று கத்துவார்கள். பழைய நினைவுகள். இவன் பார்த்து கொண்டே நடந்தான். நிறைய வீடுகள். அதில் இவன் தந்தை வாங்கி இருப்பது எந்த வீடு? யாரிடம் கேட்பது? அதோ ஒரு தனி வீடு. கொஞ்சம் பராமரிப்பின்றி அநேகமாக பாலடைந்த நிலையில் ஒரு டெரஸ் வீடு. பெயிண்டிங் நிறம் மாறி இவன் அதன் அருகே போனான். வாசலில் ஒரு உடைந்த போர்டு. கிருஷ்ணசாமி சிரசாசனம் செய்து கொண்டிருந்தான். சந்தேகமே இல்லை, இந்த வீடுதான். சுற்றிலும் இருந்த நிலத்தில் சில பூஞ்செடிகள் காய்ந்து கிடந்தன. காய்ந்த சருகுகள் குப்பையாய் கிடந்தன. எதற்காக இப்படி ஒரு வீட்டை இவன் தந்தை வாங்கினார் என்று புரியாமல் காலிங் பெல்லை அமைக்கினான். மணி வேலை செய்யவில்லை. எல்லாமே ஒரே அழுக்குதான். இவன் கதவை தட்டினான். யாரோ நடந்து வரும் சப்தம். காத்திருந்தான். கதவு திறந்தது. ஒரு மத்தியம வயது பெண்மணி கதவு திறந்தான். நான் சிவராம. அவள் இவனை ஏற இறங்க பார்த்தான். சொல்லுங்க என்று சொன்னாள். கிருஷ்ணசாமிங்கிறது இந்த வீடுதான் என்று சொன்னாள். அவர் என்று கேட்டான். அவள் தன் கைகளை சற்றே உயர்த்தி காட்டினாள். அவள் காட்டிய இடத்தில் சுவரில் கிருஷ்ணசாமி மாலையுடன் சிரித்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் கவனித்தான், அவள் கழுத்தில் தாலி இல்லை, நெற்றி வெறுமையாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். பரவாயில்லை, என்ன விஷயமா வந்தீங்க? தன் தந்தையும் கிருஷ்ணசாமியும் எடுத்துக்கொண்ட பழைய புகைப்படத்தை ஆல்பத்திலிருந்து பிய்த்து எடுத்து கொடுத்து வந்திருந்தான். இதுதான் சாட்சி என்று சொன்னான். இந்த இடத்தை எங்க அப்பா வாங்கி இருக்கார். இப்பதான் பத்திரம் கிடைச்சது. இந்த இடம் எங்க அப்பாவுக்கு சொந்தமானது. நான் அவரோட மகன் சிவராமன். அவள் நிமிர்ந்து பார்த்தாள். நீங்க விஸ்வநாதனோட மகனா என்று கேட்டாள். ஆமா, எங்க அப்பாவை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். அவள் சற்று நேரம் பேசாமல் இருந்தாள். கிருஷ்ணசாமி என் சகோதரன். அவரோட நண்பர் தான் உங்க அப்பா. என் புருஷன் இறந்த பிறகு நான் என் அண்ணன் வீட்டோட வந்துட்டேன். என் குடும்பத்துக்காக என் அண்ணன் கல்யாணமே பண்ணிக்கல. இந்த வீட்டை எனக்கு தந்துட்டான். என் அண்ணா கடைசியில வியாதியில படுத்த படுக்கை ஆயிட்டான். மருந்து செலவு, குழந்தைகள் படிப்பு செலவு, இந்த வீட்டு மேல கடன் வாங்கி வாங்கி உங்க அப்பா தான் உதவினார். வீட்டு மதிப்பை விட கடன் தொகை அதிகம். கடைசியில இந்த வீட்டையே உங்க அப்பா பேருக்கு எழுதி கொடுத்துட்டான் அண்ணா. உங்க அப்பாவோட நட்பு மட்டும் இல்லைன்னா நாங்க எப்பவோ குடும்பத்தோட இறந்திருப்போம். உங்க அப்பா நல்லவர். எங்க அண்ணா இறந்த பிறகு உங்க அப்பாவுக்கு தகவல் சொல்ல முயன்றேன். ஆனா விலாசம் தெரியவில்லை. என்னைக்காவது யாராவது தேடி வருவாங்கன்னு தெரியும். அன்னைக்கு விவரம் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். இவள் பேச பேச உள்ளே இருந்து ஒரு பெரிய கூக்குரல் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன ஆச்சு என்று கேட்டாள். ஒரு இளம்பெண் ஓடி வந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா, இந்த சந்தியாவை பாரு, சாப்பிட மாட்டேன்னு படுத்துறா. இவ என் மூத்த மக உதயா. இளையவள் சந்தியா. அவளுக்கு கொஞ்சம் மூல வளர்ச்சி போராது. வைத்தியம் பார்க்க வசதி இல்லை. நான் டைலரிங்ல சம்பாதிக்கிறேன். இவ உதயா முனிசிபல் பள்ளியில வேலை பார்க்கறா. ஏதோ குடும்பம் ஓடுது. சந்தியா திடீர்னு வீதிக்கு ஓடிடுவா. அதனால அவளை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்க. வீட்டை ஒரு பாதி வாடகைக்கு விடவும் பயமா இருக்கு தம்பி. ஆண் பிள்ளை இல்லாத வீடு. யாராவது மூளை சரியில்லாத பெண்ணை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. இந்த வீட்டை காலி பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க தம்பி. அவள் பேச பேச ஐயா ஐயா சங்கிலியை கழட்டிட்டேனே கத்தியபடி தலைவரி கோலமாக கிழிந்த புடையில் ஓடி வருகிறாள் சந்தியா. தம்பி, அவளை பிடிங்க, ரோட்டுக்கு ஓடிடுவா. பெற்றவள் கத்த இவன் ஓடிப்போய் அவளை பிடிக்கிறான். அவள் தலைமுடியை சரி செய்து அவள் முகத்தை நிமிர்த்துகிறான். அப்பா. இவனின் மெய் சிலிர்க்கிறது. இவள் ஒரு ராகம், சந்தியா ராகம், ஜானிய ராகம். அந்த ராக தேவதை இவனுள் அழுகிறாள். அவன் சந்தியாவின் கால் சங்கிலிகளை அவிழ்க்கிறான். தம்பி, அவ ஓடிடுவா, ஜாக்கிரதை. இவன் மெல்ல பேசினான். நீங்க காலி பண்ண வேண்டாம், இங்கேயே இருங்க. சீக்கிரம் வீட்டை ரிப்பேர் பண்ண ஏற்பாடு பண்றேன். சந்தியாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஏற்பாடு பண்றேன் தம்பி என்று சொல்ல கையோடு கொண்டு வந்திருந்த அந்த கிரைய பத்திரத்தை அவள் கைகளில் தருகிறான். இவன் மனைவி திட்டுவாள். பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லுவாள். இவன் பிழைக்க தெரியாதவனாக இருக்கலாம். ஆனால் காத்திருந்த ஆட்டோவில் ஏறுகிறான். பர்சிலிருந்து இவன் தந்தையின் படம் கீழே விழுகிறது. அதை குனிந்து எடுக்கும்போது அப்பா இவனை பார்த்து கை கூப்புவதைப் போல் ஆட்டோ வேகம் எடுக்கிறது என்றான்.